யாருங்க இவரு? இவரை பத்தி தான் இப்ப எல்லாருமே பேசுறாங்க. சோசியல் மீடியாக்குள்ள போக முடியல. ஃபேஸ்புக் போனாலும் இவர் தான் வராரு, டிக்டாக் போனாலும் இவர் தான் வராரு, யூடியூப் போனாலும் இவர் தான் வராரு. இவரை பத்தி புகழாரமாகவே இருக்குது. அப்படி யாரு தான் இவர் என்னதான் பண்ணிருக்கிறாருன்னு சொல்லி கொஞ்சமா பார்த்தேன். அதுக்கு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்றேன். இவர் பேரு ஒஷிங்கா அப்படிங்கிறது தான், வயசு 40 அப்படின்னு சொல்றாங்க. கேப் வெர்டே அப்படிங்கிற நாட்டுல இருந்து வந்திருக்கிறாராம். இந்த நாடு ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற ஒரு குட்டி தீவம். இங்க சுமாராகவே 6 லட்சம் மக்கள் தான் வாழ்றாங்க. வறுமை கோட்டில் இருக்கிற நாட்டை ஃபுட்பால் மூலமாக உலகை திரும்பி பார்க்க வச்சிருக்கிறாராம் இந்த ஒஷிங்கா அப்படிங்கிறவரு. ஸோ இவர் எங்க ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த FIFA வேர்ல்ட் கப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்பெயினுடனான போட்டியில தான் இவருடைய வளர்ச்சி தெரிய வந்திருக்கிறது, இவருடைய நாடு பற்றி தெரிய வந்திருக்கிறது. அதாவது ஸ்பெயினுக்கும் இவங்களுக்கும் நடந்த போட்டியில ஸ்பெயின் 27 கோல்கள் அடிக்க முயற்சிருக்காங்க. ஆனா அந்த 27 கோல்களையும் தடுத்திருக்கிறாரு. தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய ஃபுல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதனால ஸ்பெயின் அணிக்கு ஒரு டஃப்பா விளங்கியிருக்கிறாரு. ஸ்பெயின் அணியெல்லாம் ஒரு உலகத்தரம் வாய்ந்த அணி இல்லையா, அந்த அணிக்கே டஃப் கொடுத்த ஒருத்தர். ஸோ அதுலேயே முக்கியமாக சொல்கிறாங்க, இவர் இந்த FIFA வேர்ல்ட் கப்புக்கு வாரத்துக்கு முதல் 50,000 ஃபாலோவர்ஸ் தான் அவருக்கு இன்ஸ்டாகிராம் இருந்துச்சு. ஆனால் அந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம், ஸ்பெயினுடனான போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு 50 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி தலை சொல்கிறாங்க. அதே மாதிரி ரீசனாக நடந்த அர்ஜென்டினாவுடனான மேட்ச், அந்த FIFA வேர்ல்ட் கப்லேயே நடப்பு சாம்பியன் 2022 கிண்ணத்தை சுவீகரித்த அர்ஜென்டினாவோட போட்டி. இந்த போட்டியிலையும் அவருடைய திறனை மீண்டும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அர்ஜென்டினா வீரர்கள் எல்லாருமே நட்சத்திர வீரர்கள், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த அணியை கூட அவர்கள் அடித்த பந்துகளை கூட கோல் போக விடாம தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு இந்த கோல் கீப்பர். ஸோ அதனாலதான் இப்ப அதிகமான மக்கள் இவரை பேசிக் கொண்டிருக்கிறாங்க, இவருடைய நாட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி காணொலியும் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இவ்வளவுதான். இதுக்கு மேலாக இவருடைய திறன்கள் இருக்கு, இவர் இன்னும் ஃபேமஸ் ஆனவர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீங்க கருத்துக்கள் மூலமாக அதை தெரியப்படுத்துங்க. நானும் இவரை பற்றி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். அதோட சொல்லியிருக்கிறாங்க, 2026 FIFA வேர்ல்ட் கப்ல எப்பவுமே மறக்க முடியாத ஒரு கோல் கீப்பரா இந்த ஒஷிங்கா இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர். உண்மைதான் போல. 40 வயசுலையும் இளைஞர்களுக்கு டஃப் கொடுக்குற ஒருத்தராக இருந்தால் உண்மையிலேயே வயசுங்கிறது வெறும் இலக்கம் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் இதுல இருந்து நான் பார்த்ததுல படித்துக் கொண்ட விடயமாக இருக்கிறது, நீங்க எந்த மூலையில இருந்தாலும், இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உங்களோட திறனை வெளிப்படுத்த ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா போதும். அதை நீங்க வெளிப்படுத்தி விட்டீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க தேடி போக தேவை, உங்களை தேடி எல்லாருமே வருவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஒஷிங்கோட வாழ்க்கையும் ஒரு கதையாக இருக்கிறது. ஸோ நான் பார்த்ததுல தேடினதுல தெரிஞ்சு கொண்ட விஷயம் இதுதான். இதையும் தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பா நீங்க எனக்கு தெரியப்படுத்தலாம் இந்த வீடியோவுக்கு கருத்துக்கள் மூலமாக. தேங்க்யூ.